நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு வந்து பாருப்பா. நான் ஒரு ஸ்மார்ட் மிசைல தயார் பண்ணி வச்சிருக்கேன். இது டார்கெட்டை போட்டோ எடுக்கும். அதுக்கப்புறம் டார்கெட்டை சேஸ் பண்ண பாரு. அதுவும் கட்டு சொல்ற வரைக்கும் விடவே விடாது. பின்னிட்டீங்க டாக்டர் ஜாட்கா. வாங்க பாத்தியே கொண்டாடலாம். செலவு நீங்க தான் பண்ணணும். பூசணிக்கா மண்டையா, இது என்னது? பூசணிக்கா மண்டையா ஏதோ அவன மாதிரியே செஞ்சு வச்சிருக்கான் போல இருக்கு. இதுல ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கும். நீ அவசரப்பட்டு எந்த பட்டனையும் தொற்ற வேணாம் மோட்டோ. திடீர்னு கிளம்பி போயிட போகுது. இருடா, அழுத்தி பாப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா இது நம்ம ரெண்டு பேரையும் போக்கஸ் பண்ணி போட்டோ எடுக்குது. டேய் பூசணிக்கா மண்டையா, கேமரா சூப்பர்ரா. என்ன போட்டோ ஸ்டுடியோ வச்சு ஏதாவது வருமானம் சம்பாதிக்க போறியா? என்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கடா. என்ன சொல்ற நீ? இது உன்ன போட்டோ எடுத்துச்சா? அட என் நண்பர்களா, மோட்டு பத்துலு, இது உங்களை கட் பண்ணாத வரைக்கும் இது உங்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லப்பா, இதை என்னால சுவிட்ச் ஆஃப் பண்ண கூட முடியாதுப்பா. டார்கெட் ஐடென்டிஃபை, டார்கெட் ஐடென்டிஃபை. டிஸ்டன்ஸ் 3 மீட்டர். எங்கேஜ் டார்கெட், எங்கேஜ் டார்கெட். மோட்டோ ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. Missile decided to fire. 10, 9, 8, 7, 6. அட என்றத கொஞ்சம் நிறுத்தேப்பா. 3, 2, 1, fire. அடடா, இப்ப என்ன பண்றது? மோட்டோ பத்துலு, எதுக்காக இங்க வந்து ஒளிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் டிஃபோன்ல அந்த டேபிளுக்கு மேலதான் கொடுப்பேன், கீழே வந்து கொடுக்க மாட்டேன். என்ன புரியுதா? டேய் மண்டப்பையில, நாங்க இங்க உட்கார்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம்டா. ஒரு மிசைல் எங்களை தேடிக்கிட்டு இருக்கு. அது உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரானது. பாத்தியாடா? அதேதான். டார்கெட் பின்னாடி இருக்கு, டார்கெட் பின்னாடி இருக்கு. டர்ன் பேக், டர்ன் பேக். அட மோட்டோ பத்துலு, நீங்க என்ன பண்ணீங்க? என்ன நிம்மதியாவே நீங்க இருக்க விட மாட்டீங்களா? நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புற. ஆள விடுங்க சாமி. Wrong target, wrong target. Target left behind, target left behind. தப்பிச்ச. Target very closing but not seeing. Target பக்கத்துல தான் இருக்கான பார்க்க முடியல. Target located, target located. Engage target. தூக்கி வீசிடலாம் மோட்டோ. பத்துலு சீக்கிரம் வந்துரு. டேய் குட்ட ஜானு, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துறா. ஒரு மிசைல் துரத்துது. அந்த மிசைல் எங்களை துரத்துக்கிட்டே வந்திருக்கு. எப்படியாவது காப்பாத்துங்க ஜென்டில்மேன், காப்பாத்துங்க. ஜான் ஆக போறான், ஜான் ஆக போறான், டான். இப்ப நடக்கிறதுல கனவா இல்ல நிஜமா? யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்கப்பா. கனவில்ல நிஜதா, கனவில்ல நிஜதா. மோட்டு பத்துலு என் முன்னாடி நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. பிரமாதம், வா வா. இந்த நிமிஷத்தை என் வாழ்நாள்ல நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். மோட்டோ 5:25க்கு நம்ம எஸ்கேப் ஆக வேண்டிய நேரம். எஸ்கேப். Target hereby, target hereby. என்ன டார்கெட்? நீ என்ன சொல்ற? மரியாதை எனக்கு இறக்கி விடு, இறக்கி விடு. காப்பாத்துங்கடா, என்ன காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. Leave me,
Leave me. உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். இந்த காமெடி பண்றதா நினைப்பா? என்னை ஏத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க இருந்து போனா நான் எப்படி டாக்ஸி பிடிச்சா போவேன்? நான் உன்னை விட மாட்டேன். வேணா கிச்சு கிச்சு மூட்டாத, சிரிப்பு வருது. வேணா, இதுக்கு மேல என்ன கிச்சு கிச்சு மூட்டாத. Target not matching. Find target. Destroy target. டார்கெட் மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகாம போகுது. என்ன மரியாதையா கீழே கூட்டிட்டு போய் விடு. அப்படி மட்டும் நீ விடல, Open the door. Target missing. Find target. Find target. சீக்கிரம் வாடா. அதான் வரமில்ல. Close the door. வாங்க வாங்க மோட்டு பத்தலோ, இட்லி தோசை சாப்பிடுங்க. எங்க அம்மா எனக்காக ஸ்பெஷலா சுட்டு கொடுத்திருக்காங்க. சாம்பார் ரொம்ப பிரமாதமா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. சிங்கம் சார், இட்லி தோசை எல்லாம் நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். முதல்ல எங்களை காப்பாத்துங்க, எங்க பின்னாடி ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. எங்களை ஏதாவது நல்ல இடமா பார்த்து ஒளிச்சு வைங்க சிங்கம் சார். Why fear when Singam is here? யார் அவன்? அவன் பேர் என்ன? அவனை இப்பவே நான் ஒரு கை பார்க்க. வாங்க. இப்ப போறாரு, ஓடி வருவார் பாரு மோட்டோ. யாரா அது? எங்க இருக்க? என் எதிர்க்க வா. அட பாவிங்களா, இது ஒரு மிசைல் ஆச்சே. இது ரொம்ப பெரிய மிசைல் ஆச்சு. தெரியாம கேட்டுட்டு எதை விட்டுருக்க? My name is Singam, Inspector Singam. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். விவரமான சிங்கம். சிங்கம் சார், இந்த மிசைலோட கண் பார்வையில இருந்து தப்பிக்கிறதுக்கு இம்பாசிபிள். சீக்கிரம் போங்க சார். அப்படியே ரைட்ல ஸ்ட்ரைட். டாக்டர் ஜட்கா சார். ஜட்கா சார், நான் பத்லு பேசுறேன். என்னால இதை நம்பவே முடியலப்பா. மேல் லோகத்துல கூட கடவுள் டெலிபோனை வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி கடவுளே. யோ வீங்கன முக்கா, காமெடி பண்ணாத. நாங்க மேலோகத்துல இல்ல பூலோகத்துல தான் இருக்கோம். அந்த மிசைலை நிறுத்த ஏதாவது வழி கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சிருந்தா உடனே சொல்லுங்க. நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு முதல்ல நீங்க என் லேபுக்கு ஓடி வாங்க. அப்புறமா என்னன்னு நான் சொல்றேன். சீக்கிரம் வாங்க. Target identify. Target identify. Distance 10 meter. கணக்கச்சிதமா போட்டோ எடுக்குது மோட்டோ. அட பாவிங்களா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இறங்குங்கடா, முன்னாடி ரோடு தெரியல எனக்கு. மோட்டோ அது பின்னாடி இருந்தே நம்மள கண்டுபிடிக்கலாம்னு நினைக்குது. அது தடுக்க ஏதாவது வழி இருந்தா பண்ணு மோட்டோ. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? சிங்கம் சார், ஓபன் ஏர்ல ஃபயர் பண்ணுங்க சார். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. ஓகே. ஜெய் ஹோ! வணக்கமா சிங்கம் சார். தலைமையில விழ வேண்டிய இளநீ எல்லாம் அங்க விழுந்துருச்சு. ஜட்கா சார், ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. உங்க மிசைலால நாங்க ரொம்ப அவஸ்தைக்கு ஆளாயிட்டோம் சார். அதை தடுக்கிறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம்ப்பா. ஆனா எதுவும் பிரயோஜனப்படல. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. நீங்க ஆடாம அசையாம அப்படியே இந்த இடத்துலயே நில்லுங்க. நான் உங்களுடைய இமேஜஸ் மல்டிபிளா மாத்துறேன். அதாவது இதனால மிசைல் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்கு உண்மையான டார்கெட் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற மிஷன் எல்லாமே அப்படியே ஸ்டக் ஆயிடும்பா. எப்படி? நான் சொன்னதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்கப்பா. நீங்க இந்த பக்கமா அந்த பக்கமா அசையக்கூடாது. அப்புறம் டார்கெட்டை அது கண்டுபிடிச்சிரும். Target identify. Distance 3 meter. 2 meter. 1 meter. Target engaged. போ, இங்க இருந்து போயிடு. போ. டேய் அசையாதடா வீங்கன வாயா. அப்புறம் அந்த மிசைலை நம்மள கண்டுபிடிச்சிட்டேன்டா. False target. False.
false. This is also false target. All are false target. என்ன இது? All are false target. False target. False target. False target. False. Target identify. Distance 1 meter. Engage target. என்னடா ஆனா உனா டார்கெட்னு சொல்ற? இப்போ ஏன் டார்கெட்ட நீ பாறா? இதோ வந்திருக்கே மோட்டோ, உனக்கு சூடா பிடிச்ச சமோசை இந்த ரெடி ஆயிக்க. ஜெஹோ! Target in front. Engage. எங்கேஜ் என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்ட. இப்போ நான் குடுக்குற குடுல மேல போய் நீ எங்கேஜா இருக்க போற. வாங்க. இந்த உலகத்தின் மொத்தம் 7 அதிசயங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டப் போகிறோம். இந்த ப்ரோகிராம நாம வீட்ல கூட பார்த்தோம்ல. உலகத்தின் 7 அதிசயங்கள். அது சரி பத்லோ, உலகத்துல ஏன் வெறும் 7 அதிசயங்கள் தான் இருக்கு? 8 ஏன் இல்ல? 8வது அதிசயம் உன்னோட பசிதான்ப்பா. எவ்வளவு சமோசா கொடுத்தாலும் உன் பசி மட்டும் அடங்கவே மாட்டேங்குது. இந்த 8வது அதிசயங்களை பத்தி கேள்விப்படும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்ம புர்பிரி நகரத்தை இந்த உலகத்துக்கே நம்ம எடுத்து காட்டணும். அதாவது நம்ம ஊரை நாம தானே வளர்த்து விடணும். அது சரிப்பா, நாம என்னத்தை உருவாக்குறது சொல்லு. ஐயோ, ஏன் இந்த கரண்ட் அடிக்கடி போகுதுன்னு தெரியல. இந்த மெழுகுவத்திய வச்சு ஓட்ட வேண்டியதான். என்ன பண்றது? ஐடியா. அதாவது நாம எல்லாரும் சேர்ந்து இந்த புர்புரி நகர்ல ஒரு மிகப்பெரிய மெழுகுவர்த்தியை உருவாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள இருட்டே இருக்காது. இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு டவர் அளவுக்கு மெழுகுவர்த்தியை உருவாக்கலாம். அதுக்கு நாம 8வது அதிசயம்னு பேர் வைக்கலாம். எப்படி? கஜா சரிப்பா, நாம 8வது அதிசயத்துக்கு பேர் வச்சு இந்த புர்புரி நகரத்தையே நம்ம பிரபலமாக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம்னா, இதுல நிறைய மெழுகுவர்த்தியை காய்ச்சி ஊத்துறோம். அது ஆறுனதுக்கு அப்புறமா தூக்கி நிறுத்துறோம். என்ன சொல்றேன் மோட்டோ? ஹலோ எவ்ரிபடி. அதாவது குட் மார்னிங் சார். அப்போ நீங்க தான் 8வது அதிசயத்தை உருவாக்குறீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு தெரியாதா? ஆபீசர் வந்து இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா சர்டிஃபை பண்ணுவாரு. அவர் தான் இது 8வது அதிசயமா இல்லையான்னு சொல்லுவாரு. தேங்க்யூ மோட்டு, நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லனா என் ஷூவோட சேர்த்து என் காலம் எரிஞ்சிருக்கும். தேங்க்யூ, யூ ஆர் கிரேட். மோட்டு ஒரு நிமிஷம், எனக்கு வேற ஏதோ தீப்பிடிச்சு எரியிற மாதிரி தோணுதே. அது ஏன்? இல்ல சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. வரும்போது மறக்காம அந்த 8வது அதிசயத்தை செக் பண்ற ஆபீசரை கூட்டிட்டு வந்துருங்க சார். மோட்டு, இவர்தான் மிஸ்டர் ஃபாக்ஸ். உங்களோட மெழுகுவர்த்தி 8வது அதிசயமா இல்லையான்னு இவர்தான் முடிவு பண்ணி சொல்லுவாரு. இவரு உங்களோட ஒவ்வொரு வேலையையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஹலோ, உங்க டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர். வேலைய கரெக்டா பார்க்கணும், சரியா? என்னடா கை மாதிரி ஆயிடுச்சு. இதோ பாத்தீங்களா, ஒரு வழியா நம்ம மெழுகுவர்த்தி ரெடி ஆயிடுச்சு. இத தூக்கி நிறுத்த வேண்டியதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுறேன். வயிறு காலியா இருக்கு. மெழுகுவர்த்தியில
நீங்க திரிய வைக்க மறந்துட்டீங்க. இப்போ எப்படி ஏத்த போறீங்க? நான் இத சர்டிஃபை பண்ண மாட்டேன். நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர். என்ன புரிஞ்சதா? இப்போ என்ன பண்றது? இந்த ஆபீசர் ஃபாக்ஸ் நம்மள அவமானப்படுத்துறதுலயே இருக்காரு. ஏதாவது பண்ணுங்க ஜட்கா. அட பத்ரு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இந்த ட்ரில்ல வச்சுக்கிட்டே மெழுகுவத்தி உள்ள நீ போயிடுப்பா. இது ட்ரில் பண்ணிக்கிட்டே அந்த பக்கமா வெளியில வந்துரும். அதே மாதிரி திரியும் தானா உள்ள போயிடும். ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இந்த மெழுகுவத்திய செஞ்சது யாரு? அப்படியே பார்க்க மனுஷ மாதிரியே இருக்கப்பா. பார்த்து வச்சு பாப்போம். என்னடா முதல்ல நான் அர்ஜுன் சார் மாதிரியே மாத்திட்டீங்க. மொபைல் மெழுகுவத்தி நல்லாவே ஓடுது பாருங்க. டாக்டர் ஜட்கா, கண்டிப்பா இத நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. உண்மையிலே 8வது அதிசயம் இதுதான். You people are so funny. மன்னிச்சிரு பத்ரோ, உள்ள நீ இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பேசுனது போதும், சீக்கிரமா மெழுகுவத்திய தூக்கி நிறுத்துங்க. நீங்க வைத்த வேலையை காட்டிட்டா எஸ் ஆயிடுங்க. அபாய சங்க ஊதுறாங்க. You all are useless. எதுக்கும் பிரயோஜனமே பட மாட்டீங்க. மெழுகுபத்தி மட்டும் இப்போ நிக்கலன்னா நான் இதுக்கு 8வது அதிசயங்கிற சர்டிபிகேஷன் கொடுக்க மாட்டேன். நான் தான் சொன்னல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னு. அண்டர்ஸ்டாண்ட்? ஐடியா. சமோசை, சுட சுட சமோசை பிக்கப் பண்ணுங்க. சமோசை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த மெழுகுவத்தியை தூக்கி நிறுத்துங்க. சமோசை. என்னென்னமோ பண்றேன். இந்த மெழுகுபத்தியை ஏத்துற வரைக்கும் இத 8வது அதிசயமா அங்கீகரிக்க முடியாது. ஐ அம் a strict officer. என்னப்பா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? டோன்ட் வரி, நாங்க நிச்சயமா இதை ஏத்துவோம். அதுவும் மிக ஸ்டைலா ஏத்துவோம். மேயர் சார் ரொம்ப நல்லவர் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூட. இவர் வில்லுல பந்தம் கொளுத்தி அடிப்பாரு, அது போய் மெழுகுவத்திய பத்த வச்சிடும். என்னது 23ஆம் புலிகேசி மாதிரி எங்கெங்கயோ அடிக்கிறாரு. சார் பார்த்து குறிப்பாத்து அடிங்க. அம்பு ஓடுறதுல எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா. தனி திறமை வேண்டுதா? இந்த பத்தில எதுக்கு இருக்கேன்? இப்ப பாருங்க. You are the funniest people of the world. பாத்துலோ, நீ அங்கேயே இரு. இப்ப நான் அம்பு விடுறேன். இத புடிச்சு அப்படியே அந்த மெழுகுவத்திய பத்த வச்சிரு, முடிஞ்சது. டேய், நீ அம்பு அனுப்பலடா, எனக்கு நீ வம்பு அனுப்புற. மோட்டோ அம்மா அம்மா அக்கா 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 அம்மா அக்கா அம்மா போதும் போதும், நிறுத்துங்க. நீங்க ரொம்ப காமெடி பண்ணிட்டீங்க. எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியா எடுத்துருச்சு. நான் கிளம்புறேன். எங்க ஊருக்கு நாங்க தானே ஹீரோ. இப்ப சொல்லுங்க ஆபீசர், இது 8வது அதிசயமா இல்லையா? சொல்லுங்க.
அது கீழே விழுற வரைக்கும் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அந்த 8வது அதிசயம் உடைஞ்சிருச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட உண்மையிலேயே 8வது அதிசயம் அவர்தான்பா. ரன்னிங் கேண்டில். அதையும் நாம தானே செஞ்சோம். இன்னையில இருந்து அவர் மிகப்பெரிய மெழுகுவர்த்தி ஆபீசர்னு பேர் வாங்க போறாரு.